வணக்கம், நான் டாக்டர் லலித்குமார். டேவிட் ராஜ் என்ற 41 வயது உள்ள நபர். அவர் வயிறு வலின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பரிசோதனை பண்ணதில்லை, அவருக்கு குடலில் கொத்தல் விழுந்திருக்க மாதிரி தெரிஞ்சது. டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவரை தியேட்டரில் கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணோம். வணக்கம், என் பேர் டேவிட் ராஜன். கோவூர் பக்கத்துலேருந்து வர்றேன். பிடிச்சதுனால வயிற்றில் ஓட்டை விழுந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் வந்தேன். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வந்தேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் முடியலை, சமாளிக்க முடியல. என்னோடய ஒய்ஃபோட அம்மா ரெகுலராக லலிதாம்பிகையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் உடனே அங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அங்கே எமர்ஜென்சி எப்போவுமே 24 hours உண்டுன்னு சொல்லி சொன்னாங்க. வந்தோடனே ட்ரிப்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. வயிற்றில் ஓட்டை விழுந்துருச்சு, கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லைன்னா நீங்கள் கோமா நிலைமைக்கு போயிடுவீங்க, எதுவும் இமிடியேட்டாக செய்யணும்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் அப்போ சொன்னாங்க, இதை நீங்கள் பண்ணலைன்னா நிலமை உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், உயிருக்கே ஆபத்தாக இருக்கும்னாங்க. கரெக்டாக பண்ணாங்க. இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா காரணம் அவங்க தான். ஏன்னா நான் வந்த நிலைமைக்கு என்னால் இப்பெல்லாம் உட்கார கூட முடியாது. இப்போது ஆப்ரேஷன் பண்ணி தான் எல்லாம் பிரித்து விட்டாங்க. இன்றைக்கி தான் 2 நாள் ஆச்சு விட்டாங்க. இப்போ என்னால் நல்லா மூச்சு விட முடியுது, நல்லா பேச முடியுது, இல்லைன்னா பேசக்கூட முடியலை, அந்தளவுக்கு இருந்தது. இதில் ஒரு செலவு கூட என்ன கையிலேருந்து நான் செலவு பண்ணல. அதாவது மெடிசன் தவிர ஹாஸ்பிட்டல் பெட்டாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் தேட்டர் செலவாகட்டும், டாக்டர் செலவாகட்டும், ஈவன் பேஷண்ட்டோட ஃபுட் அகாமடேஷன் எல்லாம் உட்பட எல்லாம் இங்கே ஃப்ரீ தான். ரொம்ப பொலலேட்டாக எல்லாம் நடந்துக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் போன ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு.